தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். முந்தைய பிறவி ஜாதகத்தின் மூலம் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனால் அதோட பயன் என்ன? தெரிஞ்ச என்ன பண்ண போகிறோம்? நம் வருகாலத்தை எதிர்கொள்ள வேண்டியதான முக்கியம். சரி, முந்தைய பிறவி அப்படின்னா என்ன? ஒரு ஜாதகத்து ரீதியாக பார்க்கும்போது 5, 9 பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்யஸ்தானம், இதுவே அவங்க முந்தைய பிரிவு சொல்லக்கூடிய அம்சம் உண்டு. ராகு கேதுகள் 2 இருக்கு இல்லையா? அதுதாங்க மெயினானது. லக்னத்துக்கு 12 கேது இருந்தால் இது கடைசி பிறவின்னு சொல்கிறோம். அப்போ பிறவியை கண்டுபிடிக்கிற அம்சம் வந்துட்டோமா இல்லையா? பொதுவாக ராகு கேதுகள் சொல்லும். இதை விட உங்கள் ஜாதகத்தில் ஆணுக்கு குருவாகும், பெண்ணுக்கு சுக்கிரனும் எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு மெத்தடு சொல்கிறேன் பாருங்கள், இது வழியில் கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆண் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கும்பத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கும்பத்தில் குரு இருக்குது, அது ஒரு கட்டம் முன்னாடி போட்டு மகரத்தில் குரு வைத்து மற்ற கிரகங்கள் அப்படியே போட்டு பலாபலனை சொல்லி பாருங்கள். சொல்லும் பொழுது முன் ஜென்மத்தில் என்னவாக இருந்தால், என்ன அம்சத்தில் இருந்தாங்க நிச்சயமாக சொல்ல முடியும். அப்போ ஜோதிட ரீதியாக சொல்லும் சாஸ்திரங்கள் வலுவாக இருந்து கொண்டே இருக்கின்றன. இதே பெண்ணாக இருந்தால் சுக்கிரனுக்கு ஒரு கட்டம் முன்னாடி போட்டு பலாபலனை சொல்லும் பொழுது அற்புதமாக இருக்கின்றன. சார், ராகு வச்சு என்ன பண்ணலாம், கேது வச்சு என்ன பண்ணலாம்? பொதுவாக கேது என்ன சொல்லுதுன்னா, தன் வாழ்க்கையில் தான் அனுபவித்த விஷயத்தை அனைத்தும் கேது சொல்கிறது. சார், இதெல்லாம் அனுபவிச்சிட்டேன், இந்த விஷயம் அனுபவிச்சிட்டேன், இதெல்லாம் இதாகிடுச்சு அப்படின்னு கேது சொல்லும். ராகு அன்ஃபில்மெண்ட், அதாவது நான் தவற விட்ட, நான் எதெல்லாம் அனுபவிக்கலையோ அதெல்லாம் ராகு பகவான் சொல்லுது. அப்போ இந்த 5, 9 அது மட்டும்ல இந்த கிரக அமைப்புகளை சேர்த்து சொல்லும்போது நல்லாயிருக்கும். சார், ஒரு லக்னத்துக்கு 12ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம், மோட்சஸ்தானம். இப்போ மோட்சஸ்தானத்துக்கு எப்படி இதன் வாழ்க்கை இதாக இருப்போதுன்னு இந்த அம்சத்தில் சொல்லலாம். நீ முன் ஜென்மத்தில் என்ன அம்சமாக இருந்தால் இது சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% வந்துடும். ஏன் மீது 10% தவறுதுன்னா, சொல்லுகின்ற ஜோதிடர்களோ சொல்லுகின்ற நபருக்கோ முன் ஜென்மத்தில் வாழ்க்கை முறை என்னவாக இருந்திருக்குன்னு தெரியாது. அப்போ இவங்களுக்கு தெரிந்த இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அரசன் இருந்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் அன்றைக்கி என்னென்ன தொழில் பண்ணாங்க, தொழில் முறைகள் என்ன, அதெல்லாம் ஒரு அவங்க கிடைக்கின்ற தகவல் வச்சு சொல்லுவாங்க. அப்போ நிச்சயமாக முன்ஜென்ம கர்ம வினையை கண்டுபிடிக்க முடியும். இதில் கர்ம வினையை பற்றி சொல்லும் பொழுதே ஒரு தகவல் வந்துடும். இவன் போன ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் தலைமுறையாக வருது. குறிப்பாக பிரம்மகத்தி தோஷம்னு ஒன்று வருது. சார், தலைமுறையாக வருது. ஏன்னா ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் பெண் குழந்தையாகவே பிறக்குது, ஆண் வரிசை இல்லை, தலைமுறை கட்டாகுதுன்னு. இப்போ பிறக்கின்ற 2, 3 குழந்தையில் ஒரு குழந்தை மட்டும் சிறப்பாக இருக்கும், இது அனைத்து குழந்தைக்கும் பாதிக்குது. இது பிரம்மகத்தி தோஷம். ஏன் தலைமுறையாக வருது? அப்போ ஏதோ முன் ஜென்மத்து கர்ம வினையெல்லாம் வருது இல்லையா, இதுவும் சொல்ல முடிகிறது. அப்போ நீ இந்த ஜென்மத்தில் பிறந்த எதுவாக இருந்தாய். அப்போ இந்த நாம் சாஸ்திரத்திலே சொல்லுவோம், ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் விஷ்ணு பரமாத்மா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்துக்கொண்டே இருக்கு. அது ஒவ்வொன்றும் அவரோட ஜென்மங்கள். அப்போ ஒவ்வொரு அவதாரமும் தசாவதாரமும் அவர் உண்மைதான் தான். இது மாதிரி மனிதனுக்கும் நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனால் அதோட பயன் உண்மையாக பொய்யான வெரிஃபை பண்ண முடியாதனால தான் அதை நோக்கி போகிறது. எதிர்காலத்தை பாருங்கள், இன்றைய காலத்தை பாருங்கள், நிச்சயமாக சிறப்படைவீங்க.